ஸ்லோ ஸ்டடி பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா இது நேரோ ஸ்ட்ரீட், ஸ்லோவாக போங்க. லெஃப்ட்டுக்கு வந்துடுங்க. மெதுவாக போட்டோம், அவசரமே இல்லை. ஸ்டடி பண்ணிட்டு இருக்கோம். இதோ பாருங்க மாமி, இங்கே தான் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எல்லாம் ஸ்ட்ரெயிட் ஆகிடும். அவ்வளோதான், இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும். அப்படியே நேராக ஸ்லோவாக போங்க. போகலாம் அப்படியே மெதுவாக போயிட்டுருக்கோம். வெரி குட் மாமி. ஸ்லோ டவுன் பண்ணி அழகாக அந்த நேரோ ஸ்ட்ரீட்டில் ஓட்டின்னு இருக்கேன். நேரோ ஸ்ட்ரீட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்லோவாக போங்க மாமி. நான் அங்கங்கே வருவா ஸ்டே அதேமாதிரி டைட்டாக பிடிக்காது, ஃப்ரீயாக பிடிச்சிட்டோம். நான் கை வலிக்கும்ல, நமக்கு டைட்டாக பிடிக்காதீங்க, ஃப்ரீயாக பிடிக்கும். இப்போ திருப்பி வண்டி மூவ் ஆகிறச்ச மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா அப்போ நமக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். ஸ்டடி பண்ணி போங்க, அவ்வளோதான். ஸோ பீக்கூவில் நான் அப்பயே வண்டியோட அந்த கண்ட்ரோல் கரெக்டாக வருது. ஸோ அது வந்து முக்கியம். ஸ்டடி பண்ணிட்டு இருக்கோம், அவ்வளோதான். லைட்டாக ரைட்டு வச்சு அப்படியே ஸ்லோவாக போங்க மாமி. ஸ்லோவாக போயிட்டுருக்கோங்க. ஏன்னா இங்கே வந்து கொஞ்சம் நேரோ ஸ்ட்ரீட், இது ஸ்லோவாக போயிட்டுருக்கோம். இங்கே ரைட் எடுக்க வேண்டியிருக்கோம் மாமி. ஸ்லோ பண்ணாமா ரைட்டு மெதுவாக பிரேக்கில் கால் வச்சுட்டுருக்கோங்களா சொல்கிறேன். பிரேக்கில் கால் வச்சுட்டுருக்கோம். இங்கே ரைட் எடுத்து நேராக போகணும். ஸ்லோவாக போகணும். அதுவும் அந்த இடத்துல நேராக போகணும். ஸ்லோவாக இல்லை இங்கே இல்லை, இன்னும் கொஞ்சம் போகணும். இருங்க, ஸ்லோவாக போங்க. இன்னும் கொஞ்சம் இருங்க. அவர் உள்ளே போகிறாரு. இங்கே வந்து இங்கேருந்து போயிடணும் நம்ம. ஆமாம் ரைட். இன்னும் கொஞ்சம் ஆமாம் இன்னும் கொஞ்சம் போங்க. அப்படியே நேராக போங்க. ஸ்லோவாக போங்க. ஸ்லோவாக மாமி. வெயிட் பண்ணுங்க. ரைட் எடுங்க, மெதுவாக ரைட் எடுங்க. ரைட் எடுத்துட்டு ரைட்டு மாமி. ரைட்டு மெதுவாக நிப்பாட்டுங்க மாமி. நிப்பாட்டுங்க. இங்கே லெஃப்ட் எடுங்க மாமி. லைட்டாக லெஃப்ட் எடுங்க. அப்படியே லெஃப்ட் எடுத்து மெதுவாக அப்படியே ஸ்டடி பண்ணி நிப்பாட்டுங்க மாமி. ஸ்லோ பண்ணுவாங்க. நிறுத்திட்டுருங்க. அவர் வந்துட்டோம். மெதுவாக பிரேக் லைட்டாக கொடுங்க மாமி. ஆமாம், ஏன்னா பிரேக்கை பொறுத்த வரைக்கும் லைட்டாக கொடுத்தா தான் உண்டு. இங்கேயே நிறுத்திட்டுருங்க. ஸ்லோவாக டச் பண்ணிட்டு அவர் வந்துட்டோம். ஒரு நிமிஷம் வரேன். அவர் வந்துட்டுருக்காரு. இப்போ அவர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் போங்க, சரிங்களா? பக்காவாக அவளுக்கும் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். ஸோ கிளாரிட்டி எப்படி மாமி? பக்காவாக வந்து வர ஆரம்பிச்சிருக்கா? சூப்பர், அவ்வளோதான். ரெண்டாவது மழையும் வந்து லைட்டாக அப்பப்போ தூரின்னு இருக்கு. ஸோ அந்த டயத்தில் எப்படி ஓட்டுறதுங்கிற கிளாரிட்டியும் வந்து கொடுத்துட்டுருக்கோம். ஸோ மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்ஸு. வண்டியோட அந்த கண்ட்ரோலும் கரெக்டாக இங்கேயே ஸ்லோ பண்ணிட்டு இருக்கோம் மாமி. ஆட்டோ அங்கேருந்து வருது, நிறுத்திட்டுருக்கோம். இங்கேயே நிறுத்திட்டுருக்கோம். வந்துட்டோம். ஆமாம், வந்துட்டோம். நிறுத்துங்க. ஏன்னா ஆறு போட்டோம். அவர் போனதுக்கப்புறம் போய்க்கலாம். இப்போ போங்க. தெரியுறதா? அவ்வளோதான். லைஃப்பில் பொறுத்த வரைக்கும் நம்ம விட்டு கொடுத்தா நமக்கு நல்லது தான். ஸ்டடி பண்ணி போங்க. இப்போ போங்க மாமி. போர் போட்டுருக்கா போல. போர் பைக். ஆமாம், போர் போடுவாள் இருக்கும். போகலாம், ஸ்ட்ரெயிட்டாக போங்க. ஸோ இந்த இடத்துல கிளாரிட்டி எப்படி இருக்குது பார்த்துலாம் உங்களுக்கு. அவ்வளோதான், ஈஸியாக இருக்குது பாருங்க. வண்டியோட அந்த கண்ட்ரோல் வந்து மெயினாக இப்போ சிங்கிள் ஹேண்டில் பிடிச்சி ஓட்டுறதுக்கு நல்லா பழகின்னு இருக்கேன் நீங்கள். அதுதான் கரெக்ட். ஆமாம் பழக்கிறதுக்கு ரைட்டு மாமி. ரைட் இண்டிகேட்டர் போட்டு வச்சோம். நல்லா லெஃப்ட் வந்துட்டு போய் திருப்பணும். ரைட்டை பொறுத்து லெஃப்ட் வாங்கினா அப்படியே போயிட்டு திருப்பணும். அதுதான் ரைட். எப்பவுமே ரைட் வந்து ஒய்டு போயிட்டு திருப்புறது தான் ரைட்டு. நன்னா போங்க. போய் திரும்பினோன்னா லெஃப்ட்டில் ஜாயின் பண்ணுற அளவுக்கு வரணும். லெஃப்ட் வாங்க. ரைட்டுக்கே போகக்கூடாது வண்டி. அதுக்கு தான் போயிட்டு திருப்ப சொல்கிறது. புரியாதா நமக்கு? ரைட்டில் எடுங்க. ரைட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இங்கே லெஃப்ட்டு திரும்பணும் மாமி. லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு வைங்க மேலே. லெஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் மேலே. சூப்பரா. இப்போ இந்த ஜங்ஷனில் நின்று பார்த்துட்டு திருப்புங்க, அவசரப்படாமல். லெஃப்ட் வாங்க லைட்டாக. ஆர்ன் அடிச்சுட்டு நின்று பார்த்து நின்றுருங்க.